வெல்கம் டு குக்கிங் அப்டேட். வாங்க இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 பச்சை மிளகாய் 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு கேரட்டும் கொஞ்சோண்டு பீன்ஸையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேறுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமேல கேரட்டு பீன்ஸெல்லாம் அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு இதுலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா முட்டையை நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரணும். இப்போ முட்டையும் காய்கறியும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சாஸ்பான் சாஸ் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நல்லா காய்கறியும் இந்த சாஸும் ஒன்றா அந்த அளவுக்கு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ இதோட ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு ஒரு 1/2 பாக்கெட்டு கொட்டிக்கலாம். 1/2 பாக்கெட்டு கொட்டினா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை ரைஸ் போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி ரைஸு எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னே இறக்கிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.